ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். வென்ஸ்டே சீசன் 2 பார்ட் 2 ஸ்டோரி லைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சுன்னா, வென்ஸ்டே அவளோட அங்கிள் ஃபெஸ்டரை வில்லோ ஹில்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருப்பா. அப்போது எதிர்பாராத விதமாக அங்கே நடந்த ஒரு கலவரத்தில் எல்லா பேஷண்ட்டுமே அவங்களோட செல்லேருந்து ரிலீஸ் ஆகிருப்பாங்க. அதில் வென்ஸ்டேவோட தம்பி கூட்டிகிட்டு வந்த அந்த ஜாம்பி ஸ்லர்ப்பும் ரிலீஸ் ஆகிருக்கும், டெய்லரும் ரிலீஸ் ஆகிருப்பான். அந்த ஜாம்பி அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வில்லோ ஹில்லில் ரகசியமாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பழைய நெவர்மோர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களாம் முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு பொய்யா ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவங்களெல்லாம் வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களெல்லாம் வென்ஸ்டே ரிலீஸ் பண்ணி விட்டுருவா. இப்போது ஹைடா மாறின டெய்லர் ப்ரொஃபஸர் த்ரான்ஹில் அவனோட மாஸ்டரையும் கொண்டுடுவான். அதே மாதிரி வென்ஸ்டேவும் தேடி கொள்றதுக்காக வருவான். அப்போ வென்ஸ்டேவை அந்த வில்லோ ஹில்லுக்கு மேல் ஃப்ளோரில் இருக்க விண்டோலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இது வரைக்கும் தான் பார்ட் 1 நடந்துச்சு. பார்ட் 2 வென்ஸ்டே கோமாவில் இருப்பா. கொஞ்ச நாள் கழித்து அவள் கோமாலேருந்து எழுந்துக்கிறப்போ அவளோட கண்ணுக்கு அவங்களோட பழைய ப்ரொஃபஸர் வீம்ஸ் தெரிவாங்க. அவங்க தான் இனிமேல் வென்ஸ்டேக்கு ஸ்பிரிட் கைடாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு டைலரும் வென்ஸ்டேவை பார்க்க வந்திருப்பான். அவளையும் ஈனடியும் அவன் கொல்ல போகிறதா சொல்லியிருப்பான். வில்லோ ஹில்லில் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வென்ஸ்டே காப்பாற்றினவங்களில் டைலரோட அம்மாவும் இருப்பாங்க. இப்போ டைலர்கிட்டேருந்து வென்ஸ்டேவும் ஈனடியும் காப்பாற்றினோன்னா அவனுக்கு மாஸ்டர் ஆகணும்னு வென்ஸ்டே முடிவு பண்ணுறா. இதுக்கு முன்னாடி மாஸ்டராக இருந்தவங்க தானில் அவங்களோட புக்கெல்லாம் பார்த்து டெய்லருக்கு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு மருந்தை அவங்களே தயார் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணணும்னு இருக்கும். அப்படி அதை ரெடி பண்ணி இவ டெய்லருக்கு மாஸ்டர் ஆனாலா இல்லையா? வென்ஸ்டேவோட தம்பி காப்பாற்றின அந்த ஜாம்பி வில்லோ ஹில்லில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஜூடியை போய் கொண்டுடுவான். அதுக்கப்புறம் டெய்லரோட அம்மாவை தேடி வருவான். அவன் யார், அவனோட நிஜமான பேர் என்ன, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? ஈனட் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபுல் மூன் இல்லாதப்பையும் அவள் வேர் உல்ஃபாக மாறியிருப்பா. புதுசாக நெவர்மோர்க்கு வந்திருக்க ப்ரொஃபஸர் இதை பார்த்துருவாங்க. அவங்க தான் ஈனட் கிட்ட அவள் ஆல்ஃபாவாக மாறிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. வேர் உல்ஃபில் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆல்ஃபா தான். ஃபுல் மூன் இல்லைனாலும் அதால் வேர் உல்ஃபாக மாற முடியும். ஆனால் அப்படி அவங்க ஆல்ஃபாவாக மாறிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறது பல வருஷமாக நடந்துகிட்ருக்க ஒன்று. அதை நினச்சி ஈனட் பயப்படுறா. இந்த விஷயத்தை பற்றி வேறு யார்கிட்டையும் சொல்லியிருக்கவும் மாட்டா. வென்ஸ்டே அவள் சைக்கிக் பவரை இழந்திருப்பா. அதை திருப்பி கொண்டு வரத்துக்கான எல்லா முயற்சியும் அவள் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அப்போ அவள் பாட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க அவளுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நெவர்மோரில் ப்ரொஃபஸராக இருந்த ராட்வுட்டோட கல்லறையில் எழுதியிருக்கிற விஷயத்த ஒரு ரேவன் படித்தா டெம்பரரியாக அவளோட சைக்கிக் பவர் திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு வென்ஸ்டேவும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுவா. அப்போ ராட்வுட் அவளோட கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க ஒரு மெழுகுவத்தியை காட்டி இதில் கை வச்சு கொஞ்ச நேரம் நிற்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பாதிலே வென்ஸ்டே கையெடுத்தா அதுக்கான விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லுவாங்க. நெவர்மோரில் நைட் டைமில் யாரும் வெளியே போகக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கும். அதனால் நைட் டைம் வெளியே வந்த வென்ஸ்டேவை தேடி ஈனட் வருவா. அப்போ கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே ஈனட் வென்ஸ்டேவை டிஸ்டர்ப் பண்ணி அங்கேருந்து இழுத்துருவா. அந்த இடத்துலேயே இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்குறப்போ ஈனடோட சோல் வென்ஸ்டேவோட பாடியிலையும் வென்ஸ்டேவோட சோல் ஈனடோட பாடியிலையும் இடம் மாறி இருக்கும். இவங்க 2 பேரையும் கொல்றதுக்காகவே டெய்லர் சுற்றிட்டுருக்கான். இப்போ அவங்ககிட்ட இருந்து இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க? இவங்களுக்கும் நெவர்மோருக்கும் வேறு என்ன புதுசான ஆபத்தெல்லாம் வரப்போகுது? அதுக்கிட்டலாம் இருந்து இவங்களையும் நெவர்மோரையும் இவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் சீசன் 2 பார்ட் 2 நடக்க போகுது. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.